ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தனே பார்வதி வீட்டில் மீட்டிங் போடுறாங்க. பார்வதி வீட்டுக்குள்ள விஜயா, ரோகிணி எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிறிஸை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன பிளான் பண்ணலாம்னே, போன தடவை போட்ட பிளான் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு. ஆமாம், எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு அந்த பொருளவே வேணாம்னு நினைப்பார். இந்த பையனால் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி டெய்லியும் ஏதாவது ஒரு சண்டை வர மாதிரி வச்சா இந்த பையனால் நம்ம குடும்பம் பிரிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த பையனை வெளியே அனுப்பிச்சி விட்ருவாருன்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து ரோகிணியை பார்த்து, உங்ககிட்ட தான் வந்து கிறிஷ் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கான், நீங்கள் வந்து அவனை வந்து வெறுக்கணும், அவனால் உங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை வர்ற மாதிரி நீங்கள் டெய்லி இது பண்ணணும் அப்படின்னு. ஆண்டி, அவன் சின்ன பையன் ஆண்டி, எப்படி ஆண்டி அப்படின்னு. எப்படின்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க ரோகிணி. என்ன பண்ணுவியா மாட்டே அப்படின்னு. சரிங்க ஆண்டி அப்படின்ட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் விஜயம் அவங்க அம்மா வந்து ஆக்சிடெண்ட்டில் தானே இறந்து போனாங்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்க வந்து சாந்தியே அடையாதா, ஆத்மா வந்து சாந்தியே அடையாதா அப்படின்ற மாதிரி விஜயாவை சொல்லி பயமுறுத்துறாங்க. ஒருவேளை அந்த பையன் உடம்புக்குள்ளே அவங்க அம்மா ஆவி புகுந்து போயிருச்சோ என்னமோ தெரியலையே விஜய் அப்படின்னே. விஜயாவுக்கு இதை கேட்டனே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சிந்தாமணி என்ன நீ உளற அப்படின்னு. உடனே பார்வதி வராங்க. என்ன மீட்டிங் அப்படின்னு. இந்த மாதிரி விஜயா சொல்கிறாங்க, ஏற்கனவே கிறிஸை கடத்த போய் அண்ணாமலை அண்ணங்கிட்ட நீ ரொம்ப திட்டு வாங்கியிருக்க, பார்த்துக்க. நீ இந்த கூட்டில் வந்து என்னை சேர்க்காத, நான் இப்போ தான் நல்ல நல்ல கதைகளை சொல்லி என் மனசு வந்து திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரோகிணி வந்து மீனா கால் பண்ணி நீங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துடுறாங்க. இப்போ எதுக்கு என்னை கால் பண்ணி வர சொன்னேன், என்ன வேணும் உனக்கு, இன்னும் என்னென்ன பொய் சொல்ல காத்திருக்கேன், ஒன்றால் நான் டெய்லி நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி நிற்கிறேன் அப்படின்னு மீனா வந்து கத்துறாங்க. காஃபி குடிக்க, ஆமாம் காஃபியை தூக்கி என் தலையில் ஊற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடுங்க, நான் என்ன பண்ணுறது, நீ என்ன சொல்லி கிறிஸ்டா கூப்பிட்டு வந்தேன், இந்த வீட்டில் அட்டாச் ஆகிறேன்னு சொல்லி இது நாள் வரைக்கும் நீ எந்த இதுவுமே செய்யலை, உன்னால் டெய்லி நானும் இந்த வீட்டில் பொய் சொல்லி ஒன்னே மாதிரியே நானும் ஆகிறேன், இப்போ என்ன இல்லாத அம்மாவுக்கு ஆத்மா சாந்தி அடைந்தா என்ன, சாந்தி அடையலாட்டி என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நானே அந்த ஆவி மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, இவ வந்து ஒரு யோசித்தாண்டா நம்மளவே செக் வச்சிருவா, இவ பொய் சொல்கிறதுல மண்ணாதி மண்ணன்னு சொல்லி ரோகிணி ஃப்ரெண்டு வந்து மீனாட்ட சொல்கிறா. இது என்ன தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆனால் ரோகிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா என்னன்னு தெரியல. நாளைக்கான எபிசோட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.